வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் எம் இனிய உறவுகளுக்காக இந்த காணொளியை பதிவிடுகின்றேன். எதிர்வரும் 10ஆம் தேதி மருத்துவர் அர்ச்சுனா விடுதலை ஆவாரா? அவர் பிணை வழங்கப்படுமா? நாங்கள் பொறுத்திருந்து காத்திருந்துதான் எதிர்வரும் 10ஆம் தேதி சாவகச்சேரி வழக்கின் போது இதற்கான முடிவுகளை நாங்கள் காத்திருந்து பார்க்க வேண்டும். அவரின் ஆதரவாளர்களுக்கும் களத்திலும் புலத்திலும் உள்ளவர்களுக்கும் ஏற்ற விதமாக இந்த காணொளியை நான் பதிவிடுகின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எம் உறவுகளே, மருத்துவர் அர்ச்சுனா மீண்டும் சிறை சென்றிருப்பது அனைவருக்கும் ஒரு துக்ககரமான செய்தியாக இருக்கும் என நான் எண்ணுகின்றேன். இருப்பினும் அவர் 2 முறைகள் நீதிமன்ற அவமதிப்பு செய்திருக்கின்றபடியினால் மீண்டும் வழங்க இருக்கின்ற கொள்ள இருக்கின்ற 10ஆம் தேதி அவருக்கு பிணை நீதிமன்றத்தினால் வழங்கப்படுமா என்பது மிகவும் யோசிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் அவர் மன்னார் மருத்துவமனை விடயத்திலும் அந்த மன்னார் வழக்கிலும் அவருக்கு கடும் நிபந்தனையின் மத்தியிலே நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக கூறியே கடும் நிபந்தனைகளின் மத்தியிலும் திரு அண்டன் புனிதநாயகம் அவர்களின் நிமித்தமாக சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களின் கடும் முயற்சியின் பிரயத்தனத்தின் நிமித்தமாக அந்த வழக்கிலே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. யாவரும் அறிந்த விடயம். எனவே இம்முறை அவர் இந்த எதிர்வரும் 10ஆம் தேதி அவருடைய ஆதரவாளர்கள் களத்திலும் புலத்திலும் உள்ளவர்கள் அவரை மீண்டுமாக வெளியிலே கொண்டு வர திரு அண்டன் புனிதநாயம் அவர்களை நாடி சிரேஷ்ட சட்டத்தரணி அவருடாக மீண்டும் அவருடைய விடுதலைக்கு பிணை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளலாம். அதற்கு இடையில் மோசம் போட்டு இந்த காரியத்தை முயற்சி செய்யலாமா என்பது சந்தேகம். எனவே களத்திலும் புலத்திலும் உள்ள அவர்கள் ஆதரவாளர்கள் திரு அண்டன் புனிதநாயம் அவர்கள் வவுனியாவை சேர்ந்த சட்டத்தரணியை நாடி அவருடைய உதவி நிமித்தமாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை பிணையில் வெளியில் கொண்டு வர முடியும் முயற்சி செய்தால். எனவே அவருடைய ஆதரவாளர்கள் ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து அவரை மீண்டுமாக பிணையிலே கொண்டு வர அவருடைய ஆதரவாளர்கள் முயற்சி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் எதிர்வரும் 10ஆம் தேதி பிணையில் விடுதலையானால் அவருடைய ஆதரவாளர்களும் அவருக்கு ஆலோசனை கூறுகிறவர்களும் மீண்டுமாக அவரை வலியுறுத்தி நீதிமன்ற விதிமுறைகளை இறுக்கமாக கடைபிடித்து ஃபேஸ்புக் இணையதளங்கள் டிக்டாக் போன்ற காரியங்களிலே அவர் சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக நீதிமன்றங்களின் உத்தரவுகளை மீறாதபடி அவருக்கு கடுமையான ஆலோசனைகள் சொல்லி தன்னுடைய அரசியல் பயணங்கள் முயற்சிகளுக்கு தன்னை அர்ப்பணித்து ஆலோசனை கூறுகிறவர்களின் கருத்துக்களை கேட்டு செவிமடுத்து அதன்படி அவர் நடந்து கொண்டால்தான் அவருடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அவருக்கு
எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. அவருக்கு ஆதரவான கருத்துகள் சொன்னாலே அநேகர் சொல்லுவார்கள், அவன் பைத்தியகாரன் என்று சொல்லுவார்கள். சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும். அவரை நேசிக்கிறவர்கள், அவரை அன்பு செலுத்துகிறவர்கள், எனக்கு தெரியும் அவருடைய செய்தி எப்பொழுது வருமென்று காத்து கொண்டு அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்குமான செய்தியாக இதனை விடுகிறேன். நீதிக்காகவும் உண்மைக்காகவும் பாடுபடுகிறவர்கள், பிரயோசனப்படுகிறவர்கள், நீதியின் பாதையிலே முயற்சி செய்கிறவர்கள், அடக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் சிறை சென்றாலும் நீதியின் தேவன் அவரை வெளியிலே விடுதலையாக்கி கொண்டருவார். அவரிலும் சில பிழைகள், தவறுகள், குற்றங்கள் இருக்கின்றது. ஆனாலும் அவர் கடந்த காலங்களிலே அவருடைய சொந்த முயற்சியின் மருத்துவ பயணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளும் பாதிப்புகளும் நிமித்தமாக தன்னுடைய பலவீனங்களை அவர் அடிக்கடி இணையதளங்கள், ஃபேஸ்புக் தளங்களில், டிக்டாக்லே வந்து அடிக்கடி மக்கள் அவரை உசுப்பேத்தி குழப்புகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அவரை மேன்மையாக வழிநடத்தி ஆலோசனை கூறுகிறவர்கள், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அவரை சரியான பாதையில் வழிநடத்தி அவர் சரியான லட்சியத்துக்காக, சரியான கொள்கைக்காக, தன்னுடைய அரசியல் பயணத்துக்காக அவரை மென்மையான முறையிலே வழிநடத்தி மேலும் இது போன்ற தவறுகளிலே அவர் விலகி நடந்து கொண்டால் அநேக மக்கள் அவரை விரும்புகின்றீர்கள். எனவே அந்த பயணத்துக்கு எங்களுடைய ஆதரவுகளும் அவருக்கு என்றும் இருக்கும். இப்போது நடக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள், எல்லா மக்களும் மாற்றத்துக்கான வழியை விரும்புகின்றார்கள். பழைய அரசியல்வாதிகளை ஒதுக்கிவிட்டு புதிய அரசியல் பாதையில் செல்வதற்கு வழி தேடுகிறார்கள். அந்த வகையிலே அவரும் சரியான பாதையிலே, சரியான வழிநடத்திலே, சரியான சட்டதிட்டங்களை மதித்து அவர் அரசியல் பயணத்திலே மேற்கொண்டால் அவரும் எடுக்கிற முயற்சியிலே வெற்றியடைய முடியும். எனவே அன்புக்குரிய மக்களே, அவர் மீண்டுமாக வெளியில் வர வேண்டும், அவருடைய பயணத்தை தொடர வேண்டும். பொறுத்திருந்து காத்திருந்து உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நாங்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை காத்திருப்போம். அவர் பற்றிய தகவல் செய்திகளை அறிய அனைத்து மக்களும் ஆவலாய் இருக்கின்றீர்கள். முயற்சி செய்து அவரை வெளியில் கொண்டர அவருடைய ஆதரவாளர்கள் முயற்சி எடுக்கும்படி நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.